ஹரிஷை பற்றி ஏதேதோ தோன்ற முதலில் அவனை பற்றி இன்னும் விவரமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தார். அதற்கு முதல் படியாக சந்தனாவிற்கு ஃபோன் செய்த திலகா, சந்தனா, இருந்த பதட்டத்தில் நான் ஹரிஷுக்கு தேங்க்ஸ் சொல்லவே இல்லை. அப்புறம் அவர் செஞ்ச உதவிக்காக நான் ஒரு விருந்து கொடுக்க நினைக்கிறேன். நாளைக்கு நான் சொல்கிற இடத்துக்கு நீ ஹரிஷையும் கூட்டிகிட்டு வந்துரு என்று சொல்ல, மறுமுனையில் இருந்த சந்தனா பேசுவது தன் அம்மா தானா என்ற சந்தேகத்துடன் அதிர்ச்சியாகி நின்றாள். என்னன்னே தெரியல, திடீர்னு என் அம்மாவுக்கு உன் மேலே ரொம்ப பாசம் பொங்குது. உன்னை பார்க்கணும், உனக்கு விருந்து கொடுக்கணும்னு ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் வர சொல்லியிருக்காங்க ஹரி என்று சந்தனா சொல்ல, இத்தனை நாளாக எப்போ பாரு என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க, இப்போ திடீர்னு என் மேலே பாசம் வந்திருக்கு. அவங்க திட்டும்போதெல்லாம் கேட்டதால் இப்போ இவங்களோட பாசத்தையும் வாங்கிக்கணும்னு தானே. ஸோ தேவையில்லாமல் எதுவும் பேசி அவங்கள கஷ்டப்படுத்திட வேண்டாம், போய் அவங்க கூட சாப்பிட்டுட்டு வந்துடலாம் என்றான் ஹரிஷ். சரி என்று அவளும் சொல்லி முடித்த நேரம் இருவரும் ரெஸ்டாரண்ட் வாசலில் வந்து நின்றிருந்தனர். அங்கே திலகா அவர்களுக்கு முன்னாலே அங்கு காத்து கொண்டிருந்தார். இருவரையும் பார்த்தவுடன், லஞ்சுக்கு வாங்கன்னு சொன்னால் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க, இவ்வளோ லேட்டாக தான் தினமும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா, உடம்பு என்னத்துக்காகிறது, ஹரிஷ் நீயாவது டைமுக்கு சாப்பிட வேண்டாமா என்று அன்பு மழையை பொழிய, ஹரிஷ் மற்றும் சந்தனா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். திலகாவின் திடீர் மாற்றத்தில் ஒன்றும் புரியாமல், பிறகு என்னம்மா திடீர்னு மீட் பண்ணணும்னு சாப்பிடணும்னு கூப்பிட்ருக்கீங்க, என்ன விஷயம் என்று கேட்டுக்கொண்டே சந்தனா அங்கிருந்த இருக்கையில் அமர, இது என்ன கேள்வி, நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் எல்லாமே பண்ணுறேன், திடீர்னு உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதுக்காக தான் வர சொன்னேன் என்று சொல்லி முடித்தவர் மூவருக்கும் தேவையான உணவை அவரே ஆர்டர் செய்தார். ஹரிஷ் மற்றும் சந்தனா இருவரும் பார்வையாளர்கள் போல அமைதியாக இருந்தனர். பிறகு உணவு கொண்டு வரப்பட அதை மருமகன் மற்றும் மகள் இருவருக்கும் அவரே பரிமாறவும் செய்தார். ஹரிஷ் எதுவும் பேசாமல் சாப்பிட ஆரம்பிக்க, அப்புறம் ஹரிஷ், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினச்சேன், நீ அடுத்து என்ன பண்ணலான்னு ஏதாவது பிளான் வச்சுருக்கியா? எல்லாருமே லைஃப்பை பற்றி எப்போவுமே ஒரு பிளான் வச்சுருப்பாங்கல்ல, நீயும் அப்படி தானே எனக்கு தெரியும், ஏதாச்சும் இருந்ததுன்னா சொல்லு, என்கிட்ட சொன்னால் என்னால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்ப்பேன், அதுக்கு தான் என்று எதற்காக அவர்களை அழைத்தாரோ அந்த கேள்வியை முன்வைக்க ஹரிஷுக்கு புரிந்துவிட்டது. இருந்தும், நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்க அத்தை, எனக்கு புரியல என்று ஒன்றும் தெரியாதவன் போல கேட்டு வைத்தான். அதேதான்ப்பா, இன்னும் எவ்வளோ நாள் இப்போ பார்க்குற வேலையவே பார்க்கலான் இருக்க, அடுத்து என்ன பண்ணலாம், ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருக்கா என்று அப்படி இப்படி என அவன் வாயால் அவனது பின்புலத்தை பற்றி ஏதாவது சொல்வானா என்பதை தெரிந்து கொள்வதற்காக கேள்விகளை திரித்து திரித்து கேட்டார் திலகா. ஓ, நீங்கள் அதை பற்றி கேட்குறீங்களா, உண்மையை சொல்லணும்னா நான் அதை பற்றிலாம் இப்போ வரைக்கும் யோசிச்சது கூட இல்லை என்றான். இப்போதைக்கு அவனை பொறுத்தவரை முக்கியமான வேலை என்றால் எப்படியாவது அவனுடைய பலத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும். அவனுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அனைவரிடமிருந்தும் தன்னையும் தன்னை சேர்ந்தவர்களையும் தற்காத்து கொள்ள வேண்டும். கூடிய சீக்கிரம் அவனுக்கான சாம்ராஜ்யத்தை முழுதாக கட்டி முடிக்க வேண்டும். அவன் சொன்ன பதிலை கேட்டு திலகாவிற்கு எரிச்சல் தான் வந்தது. ஒரு அம்மாவை அவங்க 2 பேரையும் நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அதுவும் ஹரிஷ், நீ இப்படி எந்த பிளானும் இல்லைன்னு சொல்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. தயவு செஞ்சு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசி, இல்லைனா தேவையில்லாமல் டைம் தான் வேஸ்ட் ஆகும். அப்புறம் நீ திரும்பி பார்க்கும்போது உனக்கு அந்த அளவுக்கான நேரம் எப்பவுமே கிடைக்காது என்று அறிவுரை கூறுவது போல அவனிடம் பேச்சை நீடித்தார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதத்த, ஆனால் நான் இப்போ நிறைய விஷயத்தில் யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் அப்பப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது என்னோடய பிளான் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. அதனால தான் நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை பற்றி என்னால் பேச முடியல என்று திலகாவிற்கு புரிய வைக்க முயல. சும்மா நிறுத்து ஹரிஷ், இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்க? காலம் முழுக்க நான் உன்னை டெய்லியும் எதுவுமே பண்ணலான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதையே கேட்டுக்கிட்டு இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? இல்லை இப்படியே எதுவும் பண்ணாமல் ஜாலியாக சுற்றலான்னு முடிவு பண்ணிட்டியா? வாழ்க்கையில் முன்னேறணும், பணம் சம்பாதிக்கணும், பெரிய ஆளாகணுன்ற எண்ணம்லாம் உனக்கு இல்லையா என்று அதற்கு மேல் பொறுமை காக்க முடியாமல் சற்று குரல் உயர்த்தி கேட்டார் திலகா. அப்படி இல்லை அத்தை, நான் என்ன சொல்ல வரேனா என்று அவன் மீண்டும் விளக்கம் சொல்ல வர, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிற, எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, அது என்னன்னு சொல்லு என்று கேட்டவர் பின் தானே அந்த பேச்சிலிருந்து பின்வாங்கிவிட்டு, இங்கே பாரு ஹரிஷ், இப்போ நாம் எல்லாரும் ஒரே குடும்பம் ஆயிட்டோம், நாம் எல்லாரும் ஒன்றா இருக்கோம். இந்த குடும்பம் நல்ல முறையில் செயல்படணும்னா நீயும் சம்பாதிக்கணும், நீயும் கொஞ்சம் பணம் கொடுத்து இந்த குடும்பத்தை மேலே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும் என்று சொன்னவர் அவனையும் சந்தனாவையும் ஒரு முறை பார்த்துவிட்டு, உன்னோட பழைய கால வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் பொண்ணை கல்யாணம் பண்ணதிலிருந்து நீ எதுவுமே பண்ணலை, உன்னால் பிரச்சனை மட்டும்தான் வருது, அவள் சம்பாதிக்கிற பணத்தில் தான் இப்போ வரைக்கும் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க, இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருக்கலான்னு நீ மனசில் திட்டம் வச்சுருக்க, அதை பற்றி தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், உன்னால் இதுக்கு பதில் சொல்ல முடியுமா என்று இப்போது பூசி மொழுகும் பேச்செல்லாம் இல்லாமல் நேருக்கு நேராகவே கேட்டிருந்தார். ஹரிஷ் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருக்க,
இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த சந்தனா கோபமாகி கையில் இருந்த ஸ்பூனை சட்டென கீழே வைத்துவிட்டு, அம்மா போதும் நிறுத்துங்க, நீங்கள் சாப்பிட கூப்பிட்டீங்கன்னு தான் நாங்கள் 2 பேரும் வந்தோம். நீங்கள் இப்போ எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? இதை பற்றிலாம் கேட்கறதுக்காக தான் நீங்கள் வர சொல்லியிருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தால் நாங்கள் 2 பேரும் வந்திருக்கவே மாட்டோம் என்று அவனை மரியாதை இல்லாமல் பேசியதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அம்மாவிடம் சண்டைக்கு தயாரானாள் சந்தனா. இப்போ நான் அப்படி என்ன கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டுட்டேன்னு இப்படி உன் புருஷனுக்காக சண்டைக்கு வர? ஊர் உலகத்தில் போய் பாரு, எல்லாரும் எப்படி சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்காங்கன்னு. நான் என்ன அவங்கள மாதிரியே இவனை சம்பாதிக்க சொன்னேனா? ஏதோ கொஞ்சமாச்சும் இந்த குடும்பத்தை பார்த்துக்கிற அளவுக்கு சம்பாதிக்க தானே கேட்குறேன். அதை கூட உன் புருஷன்கிட்ட கேட்கக்கூடாதா? இல்லை இவங்கிட்ட 10 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து இருக்கா? அப்படி இருந்தால் சொல்ல சொல்லு, இதுக்கு மேலே நான் எதுவுமே பேசலை. உனக்கு எதிர்காலத்துக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு நினச்சி தான் நான் அமைதியாக இருந்துடுறேன் என்ற நேர்க்காக பேசி அவனிடமிருந்து விஷயத்தை தெரிந்து கொள்ள முயன்றார் திலகா. அம்மா, நீங்கள் ஏன் திரும்ப திரும்ப இதையே பேசிகிட்டு இருக்கீங்க? ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்ககிட்ட பணம் இருந்தா அது அவனோட பணம், அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அந்த பணத்துக்கும் நம்மளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்று எந்த நிலையிலும் ஹரீஷிடமிருந்து பணத்தை தான் எதிர்பார்க்கவில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறினாள். ஹரீஷ் நடக்கும் அனைத்தையும் ஒரு சின்ன சிரிப்புடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். திலகா எதற்காக இப்படியெல்லாம் பேசுகிறார் என தெரிந்து கொள்வதற்காக அவர் வார்த்தைகளை மாற்றி மாற்றி திரித்து பேசுகிறார் என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும். கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை நினைத்து பார்த்தவனுக்கு திலகா இந்த மாதிரியெல்லாம் நடந்து கொள்ளவில்லை என்றால்தான் ஆச்சரியம் என்று தோன்றியது. ஆனால் சற்று மெதுவாக காய் நகர்த்துவார் என்று அவன் நினைத்திருந்தான். இப்படி நேருக்கு நேராக உடனடியாகவே வந்து நிற்பார் என்பது அவனுக்கு சற்று ஆச்சரியமாகத்தான் இருந்தது. ஆனால் இப்போது வரை வாய் திறந்து எதுவும் பேசவே இல்லை. இவ்வளோ தூரம் நம்ம 2 பேரும் மாறி மாறி பேசுகிறோமே, இப்போ கூட உன் புருஷன் வாயை திறந்து பதில் சொல்கிறானா பாரு. இனிமே ஒழுங்கா இருக்கேன், வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன், எல்லாரையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இப்போ கூட உன் புருஷனால் சொல்ல முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? காலம் முழுக்க உன்னோட பணத்திலேயே வாழலான்னு அவன் முடிவு பண்ணிட்டானா என்று மீண்டும் ஹரீஷிடமே பாய்ந்தார். அப்போது, இதுக்கு மேலே இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நான் அமைதியாக இருக்க மாட்டேன். கொஞ்சமாச்சும் என்ன பேசுகிறோம், எதுக்காக பேசுகிறோன்னு யோசிச்சு பேசுங்க. அவங்கிட்ட பணம் இருக்கு இல்லை, இப்போ அது விஷயமே இல்லை. நீங்கள் எதுக்காக இதை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்குறீங்க என்று கேட்க திலகாவிற்கு அதற்கு மேல் கோபத்தை அடக்க முடியவில்லை. டேபிளில் இருந்த உணவுப் பொருட்களை தட்டி விட்டார். எனக்கு பதில் சொல்ல முடியாதுன்னா அப்புறத்துக்கு நான் ஆர்டர் பண்ண சாப்பாடை சாப்பிட்றீங்க என்று கோபமாக கேட்டுவிட்டு, பில்லை பே பண்ணுங்க, அப்படியே அந்த உடஞ்ச பொருளுக்கு சேர்த்து பில் பே பண்ணிட்டு வாங்க என்று அங்கிருந்து கிளம்பியிருந்தார். தான் தேடி வந்த பதில் கிடைக்கவில்லை என்ற ஏமாற்றத்தில் அம்மாவின் செயலில் கடுப்பான சந்தனா அம்மா என்று அவர் பின்னால் செல்லப்போக தடுத்து நிறுத்திய ஹரீஷ், இதெல்லாம் நாம் எதிர்பார்த்ததானே, பில் எவ்வளோன்னு கேளு, பே பண்ணிட்டு கிளம்பலாம், லேட் ஆகுது என்று தேவையில்லாமல் திலகாவோட பிரச்சனையை வளர்க்க விரும்பாமல் அத்தோடு கத்தரித்து கொண்டான். சந்தனாவும் அவன் கூறியதால் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாகிவிட்டாள். பிறகு அங்கிருந்து கிளம்பி தன்னுடைய கல்லூரிக்கு வந்திருந்தான் ஹரீஷ். தன்னிடத்தில் அமர்ந்து ஏதோ யோசித்து கொண்டிருந்தவன் எதிரில் லாவண்யா வருவதை பார்த்து சற்று அதிர்ச்சி அடைந்து தலையில் கை வைத்து கொண்டான். அட கடவுளே, நடந்த பிரச்சனையில் லாவண்யா மேம் பிரச்சனையை பற்றி யோசிக்கவே மறந்துட்டனே, இவ்வளோ நாள் எப்படி சமாளிச்சாங்கன்னு தெரியலையே என்று லாவண்யா நிலைமையை பற்றி யோசித்து பார்த்தவன் இறுதியாக அவளுக்கு ஒரு முறை ஃபோன் செய்திருந்தான். ஆனால் லாவண்யா அழைப்பை ஏற்கவில்லை. அதற்கு மேல் அவனுக்கும் பிரச்சனை கழுத்தை நிறுத்திருக்க லாவண்யாவை பற்றி சிந்திக்காமல் விட்டுவிட்டான். ஆனால் இப்போது லாவண்யாவை பார்க்க அவனுக்கு சற்று ஆச்சரியமாகத்தான் இருந்தது. வெகு சாதாரணமாக நடந்து வந்தவள் அவனிடம், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், என்னோட கேபினுக்கு வா என்று அழைத்தாள். என்ன, அந்த மருந்து எந்த வேலையுமே காட்டலையா? இன்னும் ரொம்ப சாதாரணமாக இருக்காங்களே, இது எப்படி சாத்தியம் என்று யோசித்து கொண்டே அவன் சென்றுவிட ஒரு ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் லீடரான வைபவை விட்டுவிட்டு ஹரீஷை அழைத்து செல்வதை பார்த்த மாணவர்கள் தங்களுக்குள் ஏதேதோ பேசிக்கொண்டனர். என்ன இருந்தாலும் வைபவ் இருக்கும்போது எதுக்காக லாவண்யா மேம் ஹரீஷை கூட்டிகிட்டு போகணும்? எந்த முக்கியமான விஷயம் சொல்கிறதா இருந்தாலும் வைபவ் கிட்ட தானே சொல்லணும் என்று ஒருவன் கேட்க, டேய், அவன் எப்பவும் போல ஏதாவது ஆகாத வேலையை பண்ணியிருப்பான், அதுக்கு திட்டுறதுக்காக கூப்பிட்டுருப்பாங்க, இவங்கிட்ட முக்கியமாக பேச வேற என்ன இருந்துருப்போது என்று இன்னொருவன் சொல்ல, வைபவும் ஆமாம் அப்படிதான் இருக்கும், என்னை விட்டுட்டு அவனை எதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க, அதுலேயும் நான் மேமுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், அப்படி இருக்கும்போது என்னை மதிக்காமல் அவங்க எப்படி அவங்ககிட்ட பேசுவாங்க, இது நிச்சயம் ஏதாவது வில்லங்கமான விஷயமாக தான் இருக்கும் என்று சொல்லி முடிக்கும் பொழுது டேபிளை தட்டி வேகமாக எழுந்து வந்து நின்ற ஜீவா, இன்னொரு வார்த்தை தேவையில்லாமல் என்னோடய ஃப்ரெண்டை பற்றி தப்பாக பேசுனீங்க, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன் என்று கத்தினான். மற்றவர்கள் ஜீவாவை பார்த்து பயந்து வாயை மூடிக்கொண்டாலும் வைபவால் அப்படி இருக்க முடியவில்லை. அது தனக்கு அவமானம் என்று நினைத்தவன், இங்கே பாரு, உன்னை பற்றி யாராவது பேசினாங்களா? இல்லை தானே?
ஹரிஷை பற்றி பேசினா உனக்கு என்ன வந்துச்சு? எதுக்காக இப்போ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க என்று பதிலுக்கு பதில் சண்டையிட தயாரானான். சட்டை காலரை மடக்கிவிட்ட ஜீவா, அப்படியா, என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் என் நண்பனை பற்றி என்ன வேணாலும் பேசிக்க, என்ன சண்டைக்கு தயாரா என்று கேட்க ஜீவாவின் பலத்தை பற்றி வைபவிற்கு நன்றாகவே தெரியும். அதுவும் இல்லாமல் இப்போது ஜீவாவை பார்க்க இன்னும் பலசாலி போல தெரிந்தான். அதனால் தேவையில்லாமல் அவரோட கைகலப்புக்கு சென்று அவமானப்பட விரும்பாதவன் அவனை பற்றி பேசி எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? போகும் பதிலுக்காக ஆர்வத்துடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அன்னைக்கு அவசரப்பட்டு நான் அந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டேன். அப்போருந்து என்னோட பலம் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை சாதாரணமாக காட்டிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாது. இங்கே இருக்கிற யாருக்கும் என் மேலே சந்தேகம் வராத அளவுக்கு நான் நடித்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீயும் பாதிலேயே எங்கே போனேன்னு வேறு தெரியல. நீ வருவேன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உனக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணால் நீ எடுக்கவே இல்லை. அப்போருந்து எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதான் காலேஜுக்கு கூட வராமல் லீவ் எடுத்திருந்தேன் என்று அவள் குறையாக சொல்ல, உங்கள் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு தான் நான் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எனக்கு நிறைய பிரச்சனை வந்துருச்சு. அதையெல்லாம் பார்த்த அவசரத்தில் உங்கள் பிரச்சனையை நான் டோட்டலாக மறந்துட்டேன் என்று தானும் சற்று வருத்தமாக கூறினான். சரி, அதெல்லாம் போகட்டும். உங்ககிட்ட இப்போ மாற்று மருந்து இருக்கா இல்லையா? என்னால் இதுக்கு மேலே முடியாது என்று நிற்கக்கூட முடியாமல் சேரில் அமர்ந்து கொண்டே கேட்டாள். மருந்தெல்லாம் என்கிட்ட இருக்கு என்று தனது பாக்கெட்டில் இருந்து ஒரு சிறிய மாத்திரையை வெளியில் எடுத்தவன், தான் என்று ஒரு சிகப்பு நிற மாத்திரையை லாவண்யா முன்னால் காட்டியவன், இதுதான் எலிவேஷன் பில். இதை சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிற மாத்திரையோட பவரை இது கம்மி பண்ணும். இந்த மாத்திரையில் 3 மாத்திரை சாப்பிடும்போது அந்த ஒரு மாத்திரையோட பவரே இல்லாமல் பண்ணும். அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு மாத்திரையாக சாப்பிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே சரியாக மாறும். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது என்று அவன் விளக்கம் சொல்லி முடிப்பதற்கு முன்னரே, இந்த மாத்திரை சாப்பிட்டால் அனைத்தும் சரியாகிவிடும் என்பது வரை மட்டும் கேட்ட லாவண்யா, அப்பாடா, இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லி அந்த மாத்திரையை அவன் கையில் இருந்து பிடுங்கி வாயில் போட்டிருந்தாள். ஹரிஷ் அவளை பார்த்து தலையில் அடித்து கொண்டான். ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க? நான் அந்த மருந்தை பற்றி முழுசாக இன்னும் உங்களுக்கு சொல்லவே இல்லை என்று சொல்ல, அதில் அதிர்ச்சியாகி திரும்பி பார்த்தவள், இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா என்று கேட்டாள். ஹரிஷ் அதற்கு பதில் சொல்லாமல் அவளை பார்க்க லாவண்யா உடலில் இருந்து ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவள் உடலில் மாற்றங்கள் தென்பட்டது. அவள் சோர்வு நிலையிலிருந்து பலம் பெறுகிறாள் என்பதை எதிரில் இருந்த ஹரிஷால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவள் இழந்திருந்த பலம் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி அவளிடம் வந்து கொண்டிருப்பது அவளுக்கும் தெரிந்தது. ஹரிஷ் அவளை ஒரு சின்ன சிரிப்புடன் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். அவள் பலவீனமான நிலையிலிருந்து மீண்டும் பலமாக மாறுவது அவனுக்கு சந்தோஷம்தான். இன்னொரு பக்கம் அவள் யூனியன் மெம்பராக இருப்பதால் அதனால் தனக்கு ஏதாவது ஆபத்து இல்லை இடையூறு வருமா என்று சிந்திக்க ஆரம்பித்தான். இன்னொரு பக்கம் தன்னையே மாறி மாறி பார்த்து கொண்ட லாவண்யா, எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. என்னோட பலம் ஓரளவுக்கு எனக்கு திரும்ப வந்த மாதிரி இருக்குது. ஆனால் முழுசாக நான் பழைய மாதிரி மாறின ஃபீலிங் இல்லையே. இதெல்லாம் எப்போ சரியாகும்? இல்லை இப்படியே இருந்துருவேனா? என்னோட மற்ற பவரெல்லாம் வராதா என்று அவள் அடுக்கடுக்காக கேட்டுக்கொண்டே போக, இதுக்கு தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கவனிங்கன்னு சொன்னேன். எதையுமே கவனிக்காமல் இப்போ கேள்வி மேலே கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது என்று அவளை முறைத்து பார்த்து கொண்டு கேட்க, அவளும் அவனை பார்த்து அசட்டுத்தனமாய் சிரித்து வைத்தாள். சாரி ஹரிஷ், நான் ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால
நீ சொன்னதை சரியாக கவனிக்கல. இப்போ சொல்லு, இந்த மருந்து எவ்வளோ நாளில் வேலை செய்யும் என்று கேட்க, இந்த ஒரு மாத்திரை நீங்கள் சாப்பிட்ருக்கிற பழைய மாத்திரையோட 1/3 பிரச்சனையை தான் சரி பண்ணும். நீங்கள் 3 மாத்திரை சாப்பிட்டு முடிக்கும்போது தான் முழுசாக அந்த மருந்து எஃபெக்ட் எல்லாமே தெரியும். இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். நீங்கள் இன்னும் 2 மாத்திரை சாப்பிட்டு முடிக்கும்போது எல்லாமே சரியாக போயிடும் என்று அவன் சொல்லி முடிக்க, அப்படியா, சரி, அந்த 2 மாத்திரையை உடனே கொடு, இப்போவே சாப்பிட்றேன், எங்கே அந்த பில் என்று அவனை அவசரப்படுத்த, அவள் அப்படி கேட்டது ஹரிஷுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கவில்லை. முதல் மாத்திரையை அவன் பேசி முடிப்பதற்குள் சாப்பிட்டவள் குறைந்தபட்சம் இப்போது தன்னிடம் கேட்கிறாளே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவன், ஒரு நிமிஷம் இருங்க மேடம், அந்த மாதிரி அப்படியே சாப்பிட்றதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்போ தயவு செஞ்சு கேளுங்க என்றவன் அவளுக்கு விளக்க ஆரம்பித்தான். நீங்கள் ஒரே நாளில் 3 மாத்திரைலாம் சாப்பிடக்கூடாது. அது தேவையில்லாத புது பிரச்சனைகளை ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். 2 நாளைக்கு ஒரு மாத்திரை தான் சாப்பிடணும். நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு சாப்பிடாமல் நாளான்னைக்கு தான் அடுத்த மாத்திரையை சாப்பிடணும். அதுதான் இந்த புது மாத்திரையை சாப்பிட்றதுக்கான சரியான வழி என்று சொல்ல, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, முதல்ல மீதி 2 மாத்திரை என்கிட்ட கொடுக்க போறியா இல்லையா என்று கையை நீட்டிக்கொண்டு நின்றவள் மாத்திரையை வாங்குவதில் குறியாக இருந்தாள். அவளை பார்த்து நொந்து போன ஹரிஷ், மேடம், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து எனக்கு பயமாக இருக்குது. மீதி பில்லை உங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் இப்போவே சாப்பிட்ருவீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதனால தான் அது என்கிட்டே இருக்கட்டும்னு சொல்கிறேன் என்று ஹரிஷ் அவளது நலனுக்காக யோசித்து பேச, அவளோ எதையும் புரிந்து கொள்ள தயாராக இல்லை. நான் என்ன கேட்டேன்னு உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? ஒழுங்கு மரியாதையாக மீதி 2 மாத்திரையை என்கிட்ட கொடுக்க போறியா இல்லையா என்று பொறுமை இழந்து சத்தமாக கேட்டாள் லாவண்யா. சில நாட்களாகவே அவள் வெகுவாய் சிரமப்பட்டு வருகிறாள். ஒரு பக்கம் பலம் அனைத்தையும் இழந்து சோர்ந்து இருக்கிறாள். இன்னொரு பக்கம் அதை யாருக்கும் தெரியாமல் மறைக்க சாதாரணமாக இருப்பது போல் நடித்து கொண்டு இருக்கிறாள். ஒரு வாரத்திற்குள் இதுவே பெரும் பிரச்சனையாக மாறி அவளை பெரிய மன உளைச்சலில் ஆழ்த்தி இருந்தது. எப்படியாவது ஹரிஷ் தனக்கு தேவையான மாற்று மருந்தை கொண்டு வருவான் என்ற நம்பிக்கையில்தான் அவள் பொறுமையாக காத்திருந்தாள். அந்த பொறுமை கூட கொஞ்சம் கொஞ்சமாய் குறைய ஆரம்பித்திருந்தது. நல்ல வேளையாக ஹரிஷ் வந்து விட்டான். அதனால் இப்போது தன்னுடைய பிரச்சனையில் இருந்து வெளிவந்தால் போதும் என்று மட்டுமே யோசித்து வைத்திருப்பதால் அதற்கு பின்னால் வரப்போகும் ஆபத்தை ஹரிஷ் சொல்வதையெல்லாம் பொறுமையாக கேட்கக்கூட முடியவில்லை. மேம், உங்ககிட்ட டேப்லெட்டை கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் இப்போ இருக்கிற கண்டிஷனில் உங்ககிட்ட கொடுக்கறது சரியாக வரும்னு எனக்கு தோணலை, அதுக்காக தான் யோசிக்கிறேன் என்று சொன்னவனுக்கு இந்த புதிய மாத்திரையை தயாரிப்பது ஒன்றும் அவ்வளவு கடினமான வேலை கிடையாது. ஆனால் அதன் பின்விளைவுகள் தான் இப்போது பிரச்சனையே. அதை புரிந்து கொள்ள லாவண்யா தயாராக இல்லை. அவளுக்கு விளக்கி புரிய வைக்க இதற்கு மேல் அவனால் முடியவில்லை. அதற்குள் பெரிய பெரிய மூச்சுகளை இழுத்து விட்டு தன்னை தன்னிலைப்படுத்தி கொண்ட லாவண்யா பிறகு மெதுவாக நிமிர்ந்து அவனை பார்த்தாள். நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது ஹரிஷ். நீ சொல்கிற மாதிரி 2 நாளைக்கு ஒரு மாத்திரை தான் சாப்பிடுவேன். தேவையில்லாமல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். நீ என்னை நம்பி மாத்திரையை கொடுக்கலாம். நான் எல்லாத்தையும் கவனமாக பார்த்துக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே நான் பழையபடி மாறணும். அதனால் இந்த விஷயத்தில் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன் என்று அவனுக்கு வாக்குறுதி அளிப்பது போல பேச, அப்போது கூட சந்தேகமாகவே அவளை பார்த்தவன், நிஜமாக தான் சொல்கிறீங்களா? நம்பி கொடுக்கலாமா என்று கேட்டான். அதான் சொல்கிறேன்ல, நீ என்னை நம்பி கொடு, நான் எல்லாத்தையும் சரியாக பண்ணிடுவேன் என்று அவனுக்கு மீண்டும் நம்பிக்கை தருவது போல சொன்னாள். அதை கேட்டவன், சரி, நான் உங்களுக்கு மாத்திரை கொடுக்குறேன் என்று தனது பாக்கெட்டில் இருந்து சிறிய டப்பாவை எடுத்தவன் அதில் மீதம் இருந்த 2 மாத்திரைகளையும் அவளிடம் கொடுத்தான். என்னதான் அவர் கூறிய அறிவுரைகள் அனைத்தும் புரிந்திருந்தாலும் அவள் இருக்கும் நிலையில் அதை பற்றி யோசிக்காதவன் அடுத்த நொடியே அவன் கொடுத்த 2 மாத்திரைகளையும் வாயில் போட்டிருந்தாள். ஹரிஷுக்கு அவளை தடுப்பதற்கு கூட அவகாசம் கிடைக்கவில்லை. அவன் அதிர்ச்சியாக பார்க்க, ஏன் எதுக்கு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க? உன்னோட கிளாஸ் ரூமுக்கு போ, நான் சீக்கிரமே பழையபடி மாறி கிளாஸ் ரூமுக்கு வருவேன், எனக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டுரு, இப்போ இங்கிருந்து கிளம்பு என்று கொஞ்சம் கொஞ்சமாய் தனக்கு மீண்டும் பலம் வருவது போல உணர்ந்தவள் அவனை அங்கிருந்து வெளியில் அனுப்பினாள். ஹரிஷ் தான் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று அதிர்ச்சியுடன் இருந்தான். பிறகு வேறு வழியில்லாமல் அவள் அறையிலிருந்து கிளம்பியவன் மீண்டும் தன்னுடைய வகுப்பறைக்கு வந்தான். அங்கு உள்ளே நுழையவும் இப்பொழுது அனைவரும் தங்களுக்குள் ஏதோ கிசுகிசு என பேசிக்கொண்டிருப்பதை கவனித்தான். என்னாச்சு உங்களுக்கெல்லாம், என்ன பேசிட்டு இருக்காங்க என்று அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தபடி வந்து ஜீவா அருகில் அமர்ந்தவன், என்னடா நடக்குதுங்க, எல்லாரும் மாறி இருக்காங்க என்று தலையை தேய்த்து கொண்டே கேட்டான். காரணம், அவர்கள் அவனை பார்த்து பார்த்து தானே பேசிக்கொண்டு இருந்தார்கள். அப்படியெனில் தன்னை பற்றி தான் பேசுகிறார்கள் என்று நினைத்திருந்தான். தலையை குனிந்து அமர்ந்திருந்த ஜீவா அவனை பார்த்தவுடன், எங்கடா போன ஜீவா என்று அவனை தன் அருகில் அமர்த்தி, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, நான் சொல்கிறத விட நீயே பாரு, அப்போதான் புரியும் உனக்கு
என்று அவனிடம் ஒரு புகைப்படத்தை ஃபோனில் காண்பித்து, இதை பார், உனக்கு எல்லாம் புரியும் என்று சொல்ல, என்ன நடக்குதுன்னு கேட்டால் ஃபோனில் என்னடா காமிக்கிற என்று அவனை புரியாமல் பார்த்து கேட்ட ஹரிஷ் ஃபோனை பார்த்து அடுத்த நொடி அதிர்ந்து போனான். அதில் ஒரு ஆணும் பெண்ணும் மிக நெருக்கமாக முத்தமிடுவதற்கு தயாராக நெருங்கியிருப்பது போல் ஒரு புகைப்படம் இருந்தது. அந்த பெண்ணின் முகம் சரியாக தெரியவில்லை. ஆனால் பார்க்க மிகவும் அழகான பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் என்னும் அளவிற்கு இருந்தாள். அந்த ஆண் வேறு யாரும் இல்லை, ஹரிஷ் தான். அவனது முகம் தெளிவாக இருந்தது. அந்த புகைப்படம் அவர்களது அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்பில் அனைவருக்கும் பகிரப்பட்டு இருந்தது. ஹரிஷ் புரியாமல் அதை பார்த்து கொண்டு இருக்க, அவன் பின்னால் வந்து நின்ற ஒருவன், என்னடா ஹரிஷ், உன்னை பற்றி நாங்கள் எல்லாரும் என்னமோ நினச்சோம், இவ்வளோ பெரிய ஆளாக இருக்க, பொண்ணு விஷயத்தில் இவ்வளோ பெரிய மன்மதன் எங்களுக்கு தெரியாமலே போயிடுச்சுடா, செமடா நீ என்று பெருமையாக சொல்வது போல் அந்த புகைப்படத்தில் இருப்பது ஹரிஷ் தான் என்பதை மீண்டும் ஒரு முறை தெளிவாக குத்தி காட்டினான். ஹரிஷ் அதற்கு பதில் சொல்வதற்கு முன், ஆனால் அந்த பொண்ணு பார்க்க செம்மையாக இருக்கு, ரொம்ப அழகான பொண்ணு போல, அது யார், எங்களுக்கெல்லாம் இன்ட்ரோ கொடுக்க மாட்டியா, அந்த பொண்ணு எங்கே இருக்கா, அவளை பற்றி ஏதாவது டீட்டெயில் சொல்லு, நாங்களும் அவளை பார்ப்போம்ல, என்னங்கடா என்று வேண்டுமென்றே அவரிடம் வம்பு செய்தான் வைபவின் இன்னொரு நண்பன். அப்போது அங்கு வந்து நின்ற வைபவ், சும்மா இருங்கடா, அது ஏதோ ஃபோட்டோஷாப் பண்ண ஃபோட்டோ மாதிரி இருக்கு, உண்மையான ஃபோட்டோவாக இருக்க வாய்ப்பே இல்லை, இவனை நம்பி எந்த பொண்ணு இவங்க கூட பேசும், அதுலேயும் இவ்வளோ நெருக்கமாக இருக்கிற மாதிரி எதுக்கு இவங்கிட்ட ஒரு பொண்ணு வந்து பேச போகுது என்று அந்த பெண் அழகாக இருப்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் அனைத்தும் பொய் என்று பேச ஆரம்பித்திருந்தான் வைபவ். அதுவும் இல்லாமல் விஷயம் ஹரிஷை பற்றியது. அது எப்படி போய் முடிந்தாலும் அவனுக்கு ஆபத்தால் முடிந்தால் போதும் என்று தானும் இணைந்து பிரச்சனையை பெரிது பண்ண ஆரம்பித்திருந்தான். இன்னொரு பக்கம் மற்றவர்கள் அனைவரும், ஆமாம் நான் அப்போ கூட நம்பலை, இப்போ பாரேன் ஹரிஷ் எதுவுமே சொல்லாமல் இருக்கான், அப்படின்னா அதில் இருக்கிறது அவன்தான் போல என்று மற்றவர்கள் தங்களுக்குள் மீண்டும் மீண்டும் அதை பற்றியே பேசிக்கொண்டிருந்தனர். ஹரிஷ் அவர்கள் பேசுவதையெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை. அவனது பார்வை முழுக்க முழுக்க இன்னொரு பக்கம் அமர்ந்திருந்த பூஜாவின் மீதுதான் இருந்தது. காரணம், அந்த படத்தில் இருப்பது அவள் என்று மற்றவர்களுக்கு தெரியவில்லை என்றாலும் அது அவளது புகைப்படம்தான் என்பது ஹரிஷுக்கு நன்றாகவே தெரியும். தன்னால் அவளுக்கு ஆபத்து வந்துவிட்டது என்ற யோசனையோடு அவளையே பார்த்து கொண்டிருந்தான். என்ன ஹரிஷ், நாங்கள் எல்லாரும் மாறி மாறி கேட்டுக்கிட்டு இருக்கோம், நீ பதில் சொல்லாமலே இருக்க என்று வைபவின் நண்பன் மீண்டும் கேள்வி கேட்க, இப்போ உனக்கு என்ன பதில் வேணும், என்கிட்ட கேளு, நான் உனக்கு பதில் சொல்கிறேன் என்று சட்டை கையை மடக்கி விட்டபடி எழுந்து நின்றான் ஜீவா. ஹரிஷின் எண்ணமெல்லாம் அந்த புகைப்படத்தை யார் எடுத்திருப்பார், யார் பகிர்ந்திருப்பார், எப்படி அப்படிப்பட்ட ஒரு புகைப்படம் வெளியில் வந்திருக்கும் என்று வேறேதோ சிந்தனையில் ஓடிக்கொண்டிருந்தது. இன்னொரு பக்கம் ஹரிஷ் ஒரு பிரச்சனையில் வசமாக சிக்கிக்கொண்டான். இதை வைத்து எப்படியாவது அவனை மொத்தமாக அழித்து விடலாம் என்ற அளவிற்கு வைபவ் திட்டம் தீட்டி வைத்திருந்தான். அதனால் ஜீவா ஹரிஷுக்கு சப்போர்ட்டாக வந்ததை பார்த்து பற்களை கடித்த வைபவ், இங்கே பாரு ஜீவா, அப்போ நாங்கள் எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணோம், நீ சப்போர்ட்டுக்கு வந்து சண்டை போட்ட, ஓகே, இப்போ நாங்கள் எதுவுமே தப்பாக பேசலையே, அவன் என்ன பண்ணியிருக்கானோ அதைத்தானே பேசிக்கிட்டு இருக்கோம், அதுக்கும் எங்ககிட்ட சண்டைக்கு வந்தால் என்ன அர்த்தம், நாங்கள் இவ்வளோ கேள்வி கேட்டோம், அதில் இருக்கிறதெல்லாம் பொய்ன்னு இப்போ வரைக்கும் அவன் சொல்லவே இல்லை, அப்படின்னா அதில் இருக்கிறதெல்லாம் உண்மை தானே, அதைத்தானே நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம், தப்பு பண்ணலைன்னா பண்ணலைன்னு சொல்ல வேண்டியது தானே, எதுக்கு அமைதியாக இருக்கணும் என்று பிரச்சனையை வேறு விதமாக மாற்ற பார்க்க ஜீவா ஹரிஷை பார்த்தான். ஆனால் ஹரிஷோ இங்கு நடப்பதை கவனிக்கவே இல்லை. ஜீவா அவனுக்காக, இப்போதுக்கு தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க என்று சண்டைக்கு வர, வைபவோ, நாங்கள் ஒன்றும் இல்லாததை பேசி பிரச்சனை பண்ணலையே, நாம் எல்லாரும் என்ன பார்த்தோமோ அதைத்தானே கேட்குறோம், இது எல்லாமே பொய்யா இருந்தால் அவன் வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே, உண்மையாக இருக்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் அமைதியாக இருக்கான், அதனால தான் நாங்கள் பேசுகிறோம், இப்போ கூட அதை பொய்ன்னு சொல்ல சொல்லு, நாங்கள் அமைதியாகிடுறோம் என்று கைகளை கட்டிக்கொண்டு திமிராக கூறியவன் ஜீவா மற்றும் ஹரிஷ் இருவரையும் மாறி மாறி பார்த்தான். ஓ, உண்மை எதுவோ அதை மட்டும்தான் பேசுவீங்க, உண்மையை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டீங்க, அப்படி தானே? அப்படின்னா நான் உங்களுக்கு இன்னொரு உண்மையையும் சொல்கிறேன், நீங்கள் மட்டும் இப்போ வாய் மூடிட்டு உங்கள் இடத்துல போய் உட்காரலன்னா அப்புறம் பேசுகிறதுக்கு வாய் இருக்காது, ஒன்றும் இருக்காது, அடித்து உடச்சிருவேன், இதுவும் உண்மை தான். இதை பற்றி பேசுவோமா, இல்லை உண்மையை நிஜமாக செஞ்சு காமிச்சாதான் உங்களுக்கு தெரியுமா? நான் எல்லாத்துக்கும் தயார் தான் என்று கைகளை முறுக்கி கொண்டே கேட்க வைபவ் அவனை பார்த்து பயந்தான். ஹரிஷ், பிடி இப்போது தங்கள் கையில் இருப்பதால் என்ன வேண்டுமானாலும் பேசலாம், ஜீவா பதில் பேச மாட்டான் என்று நினைத்திருக்க, அவனோ அடிக்கவே தயாராக இருப்பதை பார்த்த வைபவுக்கு பயம் தானாக வந்துவிட்டது. இந்த உலகத்தில் உண்மையை பேசுகிறதுக்கு மரியாதையே இல்லை, ஃப்ராடு பண்ணுறவனுக்கு தான் சப்போர்ட்டுக்கு எல்லாரும் வராங்க என்று கோபமாக சொல்லியவன்,
சென்று தன் இடத்தில் அமர்ந்து கொண்டான். பிறகு ஹரிஷ் பூஜாவின் அருகில் சென்றான். அவளோ அவனை நிமிர்ந்து பார்க்காமல் தலையை கீழே போட்டபடி அமர்ந்திருக்க, பூஜா, நான் எதுக்காக உன் பக்கத்தில் வந்திருக்கேன்னு உனக்கே தெரியும். என்ன நடந்துச்சு நீயே சொல்ல போறியா, இல்லை நான் கேட்டு தான் தெரிஞ்சுக்கணுமா என்று கேட்க, பூஜா மெதுவாக அவனை நிமிர்ந்து பார்த்து, நான் சொன்னால் நீ நம்ப போறியா இல்லையான்னு எனக்கு தெரியல ஹரிஷ். ஆனால் இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் எதுவுமே பண்ணலை. இந்த ஃபோட்டோ எப்படி வந்துச்சு, யார் அனுப்புனாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது என்று பாவமாக கூறினாள். அவள் சொல்லும் விதத்தில் அவள் பொய் சொல்வது போல ஹரிஷுக்கு தெரியவில்லை. இருந்தும், நீ பண்ணலைன்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பண்ணியிருப்பாங்க, இது வேற யாரும் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை என்று கூறினான். நீ சொல்கிறது எனக்கு புரியுது ஹரிஷ். இதை யார் பண்ணாங்க என்னன்னு நான் சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். நீ டென்ஷன் ஆகாத. இது எப்படி சரி பண்ணுறது நான் பார்க்குறேன் என்று சொன்னவள் அதற்கான வேலைகளை ஆரம்பிக்க, இன்னொரு புறம் ஹரிஷுக்கு அப்போதுதான் சந்தனாவின் ஞாபகம் வந்தது. உடனே போய் அவளை பார்க்கணும். இந்த ஃபோட்டோவை பார்த்தாலே தேவையில்லாத பிரச்சனை வரும். அதுக்கு முன்னாடி அவளை பார்த்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் என்று நினைத்தவன் அவளை பார்க்க கிளம்பினான். ஜீவா கூட அதே இடத்தில்தான் இருந்தான். நிச்சயம் இந்த புகைப்படத்தை பார்த்தால் சந்தனா ஹரிஷ் மீது சந்தேகப்படுவாள். இதனால் ஹரிஷின் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரும் என்று நினைத்தவன் உடனே போய் சந்தனாவை பார்த்து இது எப்படி நடந்துச்சுன்னு அவளுக்கு சொல்லு என்று கூறி ஹரிஷை அனுப்பி வைத்தான். தனது கிளாஸில் இருந்து கிளம்பிய ஹரிஷ் நேராக சந்தனாவின் வகுப்பறைக்கு வந்தான். உள்ளே நுழைந்தவனின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. அங்கு தயாளன் சந்தனாவின் கைகளை பிடித்து கொண்டு அவளிடம் வம்பு செய்து கொண்டிருக்க, என்னை விடுங்க சார், எதுக்காக இப்போ என்கிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் என்னை விடுங்க. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.